தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழக அரசியல் களத்தில் ஒவ்வொரு நாளும் பரபரப்பும் சர்ச்சையும் சுவாரஸ்யமும் நிறைந்த ஒரு களமாகவே மாறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்றும் ஒரு சர்ச்சையும் சுவாரஸ்யமும் நிறைந்த ஒரு முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறி இருக்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி. திமுக கூட்டணியில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வென்ற IUML தற்பொழுது தாவேக தலைமையிலான அரசில் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாலுமே திமுகவோட கூட்டணி தொடர்வதாக சொல்லியிருந்தாங்க. இப்போ தற்போதைய சூழலில் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக IUML அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம். செய்தியாளர் ரமேஷ் நம்முடைய இணைப்பில் இணைகிறார். ரமேஷ் வணக்கம். தற்போது IUML திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது தொடர்பாக அவங்க அறிவிப்பில் என்னென்ன விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க, இதன் பின்னணியில் நடந்தது என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. திமுக கூட்டணியில இருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அறிவிச்சிருக்கிறாங்க. IUML கட்சியினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் சென்னையில நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்துல 14 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. இதுல 14வதாக கடைசி தீர்மானமா தான் ஒரு முக்கியமான தீர்மானம். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தற்போதைய அரசியல் சூழல்ல திமுக கூட்டணியில் இடம்பெற இயலாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. இதன் மூலமா திமுக கூட்டணியில் இருந்து IUML விலகுகிறது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அவங்க சொல்லக்கூடிய காரணம், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை மதித்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆதரவு அளித்ததோடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசாங்கத்திலையும் இப்போ IUML அங்கம் வகித்து வருகிறது. அதனால தற்போதைய அரசியல் சூழல்ல திமுக கூட்டணியில IUML பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் தேர்தல் கூட்டணி குறித்து நாங்க முடிவு செய்வோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில நீண்ட காலமாக பயணித்த ஒரு கட்சி தான் IUML. தேர்தல் முடிவுக்கு பிறகு நாங்க இன்றும் நாளையும் எப்போதும் திமுக கூட்டணியில இருப்போம் அப்படின்னு IUML தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் சொல்லியிருந்தாரு. ஆனா அதற்கு அடுத்த அரசியல் நகர்வுகள் முக்கியமான நகர்வுகளா இருந்தது. VCK, IUML, காங்கிரஸ் எல்லாமே தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில இடம்பெற்றிருந்தாங்க. IUML சேர்ந்த ஷாஜகான் இப்போ தாவேக அமைச்சரவையில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரா இருக்கிறாரு. இந்த நிலையில தான் IUML திமுக கூட்டணியில தொடருமா வெளியேறுமா அப்படின்னு பல தகவல்கள் இருந்த நிலையில இப்ப அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து விட்டது. IUML திமுக கூட்டணியில் இருந்து விலகி இருக்கு அப்படின்னு. அதே நேரத்துல தாவேகாவோட வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி இருக்குமா அப்படின்னு கேட்டா, தேர்தல் வரும்போது அது சம்பந்தமா முடிவு செய்வோம் அப்படிங்கிறது தான் IUML சொல்லக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. திமுக கூட்டணியில தொகுதி உடன்பாடு எட்டப்படும் போதெல்லாம் முதல் கையெழுத்து அப்படிங்கிறது IUML கிட்ட இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு திமுக கூட்டணியில தொடர்ந்து பயணித்த IUML இப்ப கூட்டணியில இருந்து வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் தற்போதைய அரசியல் சூழல்ல ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. ரமேஷ், IUML இந்த அறிவிப்பு சம்பந்தமா திமுக தரப்புல இருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் இப்போதைக்கு வந்திருக்கா? பொதுவாகவே இப்போ தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியில இருந்த கட்சிகள் எல்லாமே அடுத்தடுத்து விலகிட்டு தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ் வெளியேறிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க திமுக கூட்டணியில இல்ல, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியே இல்ல அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களோட இப்ப யார் கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கறத தாண்டி நாங்க வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பெரிய கூட்டணியை அமைப்போம் அப்படிங்கிறது தான் திமுகவின் மூத்த நிர்வாகிகள் சொல்லக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. இப்ப IUML நாங்க அதிகாரப்பூர்வமா விலகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால திமுகவினுடைய கருத்து அப்படிங்கிறது மறுபடியும் அதுவாக தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. இடைத்தேர்தல் விரைவில் இப்போ 6 தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தல் இன்னும் எப்ப வேணாலும் வரலாம்ங்கிற சூழல் இருக்கு. எனவே தேர்தல் காலத்துலதான் அடுத்து திமுக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்க போறாங்க, புதுதாக கட்சி வராங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியும். தற்போதைய சூழல்ல திமுகவோடு நீண்ட காலமாக பயணித்த IUML கட்சி விலகி இருக்காங்க அப்படிங்கறத முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. நன்றி ரமேஷ், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.